இந்த வீடியோவில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், டொமேட்டோ பவுடர் இதெல்லாம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆனியன் பவுடர் பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இந்த மாதிரி டீஹைட்ரேட்டட் ட்ரேயில் வந்து போட்டுடலாம். இந்த அஹரோ ரீகல் டீஹைட்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 300 வாட்ஸ் பவர் உள்ளது. இதில் வந்து நமக்கு 5 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 ட்ரேயில் வந்து நம்ம ஆனியனை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட டீஹைட்ரேட்டர் இல்லை அப்படின்னா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நம்ம வீடுகளில் வெளியில் காய வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படி இல்லைன்னா வெளியில் காய வச்சிங்க அப்படின்னா எறும்பு வந்துடுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த டீஹைட்ரேட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரியே ஒரு சில ஏரியாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலே அவ்வளோக்கா வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்லிக் பவுடர் பண்ணுறதுக்காக பூண்டை வந்து நல்லா உரிச்சிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் நம்ம வெயிலில் காய வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் தான் காய வைக்க முடியும். மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நம்ம வெயிலில் காய வைக்க முடியும். இந்த ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு 24 ஹவர்ஸ் காய வைக்கணும் அப்படின்னா கூட இதில் வந்து போட்டு காய வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம மூடிட்டு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மீட்ஸ், அப்புறம் ஹெர்ப்ஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்படின்றத. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கிறதுனால 45 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துக்கிறேன். 8 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். சப்போஸ் 8 மணி நேரத்தில் நமக்கு காயலை அப்படின்னா இன்னும் கூட நம்ம வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆனியனும் பூண்டும் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆனியன் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம காய வச்ச பூண்டையும் இதே மாதிரியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளியோட விலையெல்லாம் கம்மியாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி வாங்கி பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்கும் போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக தக்காளி பவுடர் பண்ணுறதுக்கு தக்காளியை வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம இந்த ட்ரேயில் வந்து நல்லா இந்த மாதிரி ஈவனாக அடுக்கி வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் இந்த மாதிரி பக்கத்தில் அடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரத்துலேயே காஞ்சிரும். ஒன்று மேலே ஒன்று அடுக்கும் போது நமக்கு வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரியே நம்ம எந்த அளவுக்கு மொத்தமாக போடுறோமோ அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்மளோட தக்காளியெல்லாம் அடுக்கின பிறகு இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். டெம்பரேச்சர், டைமிங் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளையன்ஸோட கரண்ட் கன்சம்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது 24 மணி நேரம் இந்த அப்ளையன்ஸை வந்து நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 3.5 யூனிட்லேருந்து 5 யூனிட்டுக்குள்ளே ஆகும். தக்காளியில் வந்து அதிகமான அளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து 20 மணி நேரம் கொடுத்துக்கிறேன். டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நமக்கு நல்லா காஞ்சி கிடச்சிருச்சு. இப்போது இதை வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமேட்டோ பவுடரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டொமேட்டோ பவுடர் கூடவே நம்ம கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், சர்க்கரை இதெல்லாம் போட்டு சிப்ஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த டீஹைட்ரேட்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நன்றி.